சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தமிழகமே உற்று நோக்கும் வழக்காக இருக்கிறது. இந்த தண்டனையை உறுதிப்படுத்துவதற்கு ஜூன் 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இந்த 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்திருக்கிறார்கள். இந்த 9 பேர்களுமே குற்றவாளிகளா, தவறு செய்தார்களா, கொலை செய்தார்களா என்று நீதிமன்றம் உறுதிப்படுத்த வேண்டும். இதில் 1 or 2 பேர்கள் இருக்கலாம், தவறு செய்திருக்கலாம். ஆனால் 9 பேர்களும் தவறு செய்தார்களா என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்துதல், அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக ஒரு குற்றம் இழைக்கப்படுகிறது, அதில் தவறு நடக்கிறது, தந்தை மகன் இருவருமே மரணித்து விடுகிறார்கள். 1 or 2 பேர்களோ நடுஇரவில் அந்த தவறை செய்திருக்கிறார்கள். மற்ற எல்லோருமே அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்த்தவர்கள். அவர்கள் மீதும் இந்த தண்டனை பாய்ந்திருக்கிறது. இதை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உறுதிப்படுத்தும் என்றே தெரிகிறது. ஒரு தேதிக்கு அப்புறம் படிப்படியாக விசாரணை, நாள்தோறும் விசாரணை செய்யப்பட்டு இந்த தண்டனையை யார் செய்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் என்றே எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. ஆக தந்தை மகன் இருவருமே கஸ்டடியிலே கொல்லப்படுகிறார்கள் என்றால் யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அதற்காக அந்த ஸ்டேஷனில் பணிபுரிந்த 9 பேருமே குற்றம் செய்தார்களா என்பதையும் இங்கே தீர விசாரணை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம்.